நீ எதுக்குமே என்ன செய்யாத, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது, எதுக்குமே கவலைப்படாது. நாளைக்கு உணவு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாத. ஆகாயத்து பறவைகளை பார், காட்டு புஷ்பங்களை பார், அவைகளெல்லாம் போஷிக்கிற ஆண்டவர் உன்னையும் போஷிப்பார். கவலையே படாத. ஆனால் வேதம் ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்படு என்று சொல்லுது. உன்னுடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பாயானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை. நான் போய்கிட்டு இருக்கிற வழியை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிறேன். 176வது வருஷத்தை ஆசரிக்கிறேன். இதுவரையிலும் வந்த பாதை சரிதானா? இதுவரையிலும் நான் எவ்விதமாய் தேவனை நான் ஆசரித்தேன், ஆண்டவரை எப்படி ஆராதித்தேன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்ய முடிந்ததா? அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி என்னுடைய திருச்சபையிலே காணப்படுகிறதா? இதையெல்லாம் நம்ம கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம்.